கணவன் மனைவி கடைசி வரைக்கும் இந்த கையை ஒற்றுமையாக தான் இருக்கணும். ஆனால் இதில் கை விடுத மாதிரி சூழ்நிலை வந்தாலும் ரெண்டும் மாற்றி மாற்றி எப்படியாவது வாழ்க்கையை சமாளித்து உருட்டி பறக்கி நழுவக்கூடிய நேரத்தில் கூட மறுபடியும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர எந்த சூழ்நிலையும் கோட்டு பக்கமோ போகக்கூடாது. அப்படி போய்விட்டால் நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மனித பிறவியில் வாழ்க்கை அழகான பாடத்தை கற்றுக் கொடுத்து இருக்கிறது. அதை விட நாம் படிக்கும் புத்தகங்களும் அதிகம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இன்றளவும் புத்தகம் படிக்கிறவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை படித்தால் இன்னும் ஞானம் உதயம் கிடைக்கும். பொறுமை, அன்பு, பாசம், நேசம் எல்லாமே கிடைக்கும். ஆகவே திருமணத்தில் 3 முடிச்சு போடுவது எதற்கு? ஆக சேலையோட துண்டை முனைவது எதற்கு? எந்த சூழ்நிலையிலும் தாங்கி பிடித்து அரவணைத்து கொண்டு போவதுதான் அந்த வாழ்க்கை. ஆகவே எந்த நேரத்திலும் நாமல் விட்டு கொடுக்காம அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறதுதாங்க. இந்த கையை எப்போனாலும் பிடிச்சிடலாம், ஆனால் விடக்கூடியது அது உங்கள் கையில் தான் இருக்குது. விடாமல் பாதுகாக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.